மத்தேயு 25:14 முதல் அங்கே நாம் காணும் அந்த உவமையை நாம் பார்க்க போகிறோம். இயேசு சுவாமி பரலோகத்தை பற்றி ஒரு உவமையை அங்கு குறிப்பிடுகிறார். ஒரு எஜமான் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அவருடைய ஊழியக்காரர்களை அவர் கூப்பிட்டு ஒருத்தருக்கு 5 தாலந்து, இன்னொருத்தருக்கு 2 தாலந்து, கடைசி ஆளுக்கு 1 தாலந்தை அவர் கொடுத்து விடுகிறார். ஸோ இப்படி அவர் கொடுத்து விட்டு அவர் ஊருக்கு செல்கிறார். திருப்பி பார்க்கும்பொழுது அந்த 5 தாலந்து உள்ளவர் 10 தாலந்து ஆக்குகிறார். 2 தாலந்தை கொடுத்த அந்த ஊழியக்காரர் அதை 4 தாலந்து ஆக்குகிறார். 1 தாலந்து கொடுத்த அந்த ஊழியக்காரர் அப்படியே திருப்பி அந்த 1 தாலந்தை கொடுக்குறார். ஸோ அந்த எஜமான் ஃபஸ்ட்டு அந்த 5 தாலந்து 10 ஆக்கின இந்த ஊழியக்காரனை பார்த்து அவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று அவரை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். மற்ற 2 தாலந்தை 4 ஆக்கின அந்த ஊழியக்காரரையும் அப்ரிஷியேட் பண்ணுகிறார். ஆனால் அந்த 1 தாலந்து உள்ளவரை அவர் திருப்பி அதே தாலந்தை கொடுத்தப்போ அவரை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு அவர் கேட்கும்பொழுது அவன் நான் மண்ணில் புதைச்சி வச்சிட்டேன், எனக்கு பயமாக இருந்துச்சு நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்ட்டு, அதனால் இந்த 1 தாலந்தை நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன், உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு திருப்பி கொடுத்தான். ஆனால் அந்த எஜமானுக்கு மிகவும் கோவம் வந்துடுச்சு. ஒன்று அவனை பனிஷ் பண்ண வேண்டும் என்று ஒரு பயங்கரமான இருளில் அவனை புறம்பே தள்ளிவிட்டார். இந்த வாய்ப்பை அவன் யூஸ் பண்ணுவதற்கு என்ன ஒரு பெரிய தடையாக இருந்துச்சுன்னு நம்ம டீப்பாக இதை தியானித்து பார்த்தோன்னா, மத்தேயு 25:26 அந்த எஜமான் கூறுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று அவனை திட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரியத்தை நம்ம தியானித்து பார்த்தோன்னா, அவன் சோம்பேறியாக இருந்த அந்த நிலையினால்தான் அவன் அந்த 1 தாலந்தை அவன் யூஸ் பண்ணவில்லை. அதனால் அவனுக்கு பின்விளைவுலாம் அவன் யோசிக்காமல் இருந்ததுனால், அவன் கேர்ஃப்ரீயாக இருந்ததுனால், ஒரு சோம்பேறியாக இருந்ததுனால் அவனுக்கு அதுக்கப்புறம் தண்டனையை நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. ஸோ இன்று கூட பிரியமானவர்களே, நான் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் பார்த்தது போல் இந்த சோம்பேறித்தனம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தடையாக இருக்குது. நம் சுகத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்குது, நம் வெற்றி பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்குது, முன்னேறுவதற்கு தடையாக இருக்குது. ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த சோம்பேறித்தனம் எனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது சுவாமி. நான் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தடையாக இந்த சோம்பல் இருக்கக்கூடாது. ஆண்டோட பிரச்சனத்துக்கு வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நான் படித்து முன்னேறுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. வேலையில் நான் முன்னேறுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி அப்பா, பாதத்தை கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த சோம்பேறித்தன நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ராஜா. அவர்களை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும், இந்த மன நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு தேவையான வெற்றியை தாரும், தேவையான முன்னேற்றத்தை அவர்கள் வாழ்வில் தந்த ஒரு உயர்வை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்வதற்கு நன்றி. இயேசுவின் மூலம் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமென்.